வணக்கம். நான் ஆதரவு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் தீபா. ஸோ பாலியேஷன் ஆதரவு சிகிச்சை அப்படிங்கிற பிரிவில் நம்ம என்னென்ன பேஷண்ட்ஸ்லாம் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, கேன்சர், நான் கேன்சர் 2 டிவிஷன்லேயும் பேஷண்ட்ஸ் ஆர் பீங் ட்ரீட்டட். இன் கேன்சர், மெயினாக ஃபோக்கஸ் இஸ் ஆன் பெயின் மேனேஜ்மெண்ட் கேர். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் கேர் தட் இஸ் பீன் கவர்ட் இன் பாலியேட்டிவ் டிபார்ட்மெண்ட். கேன்சர் அல்லாத நோய்களில் என்னென்ன நோய்கள் எல்லாம் கவர் பண்ணப்படும் அப்படின்னா, நீரிழிவு நோய், டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்டோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து டாலரேட் பண்ண முடியாத பேஷண்ட்ஸ் நாட் வில்லிங் ஃபார் டயாலிசிஸ். 2வது, கல்லீரல் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் இல்னஸஸ் லைக் போஸ்ட் ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் பார்க்கின்சோனிசம். அதனால் நாள்பட்ட நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க பேஷண்ட்ஸும் பாலியேட்டிவ் கேர் கீழே நம்ம வந்து சிகிச்சை அளித்து வருகிறோம் பிஎஸ்ஜி மருத்துவமனையில். தற்போது நம்மளோட வந்து சார் இருக்கார். சார் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் அ பேஷண்ட் ஹூஸ் பீன் க்ரானிக்லி இங்கே பெட்ரிடனாக இருக்காங்க. வில் ஆஸ்க் ஹிம் ஹவு ஹீ ஃபீல்ஸ் அபவுட் அ பாலியேட்டிவ் கேர். ஒய்ஃபோட கேரில் எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் வந்து அட்டைன் பண்ணியிருக்காரு சாந்தம் வார்டில் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இங்கே எப்போ அட்மிஷனுக்கு வந்தீங்க? நான் இங்கே அட்மிஷன் பண்ணி ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. என்னுடைய ஒய்ஃபு அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் லோக்கலில் ஒரு இடத்துல கூட பார்த்து அட்டன் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். அவங்க சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. எனக்கு பிஹெச்சியில் தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டு, கேன்சர் இல்லாத பேஷண்ட்டு கூட ஒரு வார்டு ஓப்பன் பண்ணி சாந்தம்னு இருக்குது, அது ஜென்ரல் வார்டில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் அதாவே ஹெல்ப் பண்ணிக்கலாமே, எக்கனாமிக்கலாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்தாருங்க. ஸோ இம்மிடியேட்டாக அதை நான் ரஷ் பண்ணி அவங்க இம்மிடியேட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உடனே அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணதிலிருந்து வரும்போது அவங்க பேச முடியாது, கேட்க முடியாது, எந்த விதமான அசைவும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் பொம்மை மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து கண்டினியூஸாக அவங்க தீபா டாக்டருடைய தலைமையில் அவங்கள டீம் ஆஃப் நர்சஸ்ஸு ரெகுலராக 24 hours கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஆக்சிஜன் போடணுன்னா ட்ராக்கியோமிஸ்ட்ரி வேணும், ஃபீட் பண்ணணுன்னாக்கா மூக்கு வழியாக தான் கொடுக்க வேண்டியிருக்கும், தவிர O2 ஆக்சிஜன் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. இதெல்லாமே உடனடியாக செட்டப் பண்ணி அவங்கள ஒரு நல்ல முறையில் படிப்படியாக குணமாக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுத்து அது நல்ல விதமாகவும் ஓரளவுக்கு என்ன சொல்கிறதுனாக்கா உணர்வு வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சர்டன் பீரியடுக்குள்ளே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே அட்மிஷன் ஆனப்போ பின்னாடி வந்து புண்கள்லாம் நிறையா இருந்தது. அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது? பெட்சோர் இருந்தது, பெட்சோர்னு சொல்லுவாங்க, அது இருந்தது. ரொம்ப ஆழமாக இருந்தது. ரொம்ப அவங்களால படுத்துக்கும் போது வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. அது கண்டினியூஸாக இவங்க அதை மருந்து கொடுத்து ஒரு டெய்லி ட்வைஸ் மருந்து கொடுத்து கம்ப்ளீட்டாக அது பண்ணி இப்போ 75% க்யூர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுன்றதும் ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு உணர்வு லேசாக தான் வந்தது. அப்போது இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்களுடைய பர்சனல் அட்டென்ஷன்னு சொல்லலாம், டிவோட்டட் சர்வீஸ்னு சொல்லலாம், அதில் வந்து இப்போ அவங்களுக்கு எது சொன்னாலும் அவங்கள கேட்டுக்கக்கூடிய நிலைமையில் வந்திருக்கிறாங்க. இது இல்லாமல் கழுத்தெல்லாம் அசைகிறதுக்கும் சொல்கிறத அப்சார்வ் பண்ணிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு நல்ல மூமெண்ட் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அது கை காலெல்லாம் கூட அசைக்க மாட்டாங்க. இப்போ லேசாக காலெல்லாம் அசையக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்திருக்குதுங்க. ஸோ இது மாதிரி நியூரலாஜிக்கல் இல்னஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் தி கேர் கிவிங் தட் இஸ் பீன் டன்
தட் ஹாஸ் டு பி கிவன் அட் ரெகுலர்லி. இல்லைன்னா அதனால ஆகிற காம்ப்ளிகேஷன்ஸ்னால இந்த பெட்சோர் மேனேஜ்மெண்ட் எவ்ரி திங் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட் அட் லேட்டர் ஆன் டைம்ஸ். இப்போது மேடம் வந்து இந்த பேஷண்ட் வந்து பர்டிகுலர்லி ஃபார் 7 more months வந்து லாங் மந்த்ஸ் வந்து ஷி ஹாஸ் பீன் இன் பெட்ரிடன் ஸ்டேட்டாக. ஸோ இவ்வளோ நாள்பட்ட இது வந்து பெட்ரிடனாகவே இருக்கும்போது கை காலெல்லாம் அசைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டனால உடம்புல கீழே கை கால் எல்லாமே செயலிழந்துக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசியோதெரப்பி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ சாந்தம் பாலியேட்டிவ் வார்டில் வந்து not only medication, it is the integrated care of physiotherapy and nursing training. Everything is being given under one roof with patients' improvement in quality and satisfaction as the primary aim. So உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி சர்வீஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். எப்படி ஃபிசியோதெரபிஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு தடவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அப்புறம் 2 தடவை பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்றது டிஸ்கஸ் பண்ணோம். அதனால் 2 தடவை இப்போ பண்ணும்போது அவங்களுக்கு கை காலெல்லாம் ஓரளவுக்கு அசைவு வந்திருக்குது. அதனால் படிப்படியாக அதை கண்டினியூ பண்ணும்போது கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஃபுல் ரெக்கவரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஃபிசியோதெரப்பி மெயினாக உங்களுக்கு வந்து ரிக்கவரியை விட ஃபர்தர் வர்சனிங் ஆஃப் அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் கண்ட்ராக்ஷன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணாதான் நம்ம அவங்கள வந்து பொசிஷன் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ பொசிஷன் கரெக்டாக போட்டால் தான் அந்த பெட்ஸோரோட ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் ரேட்டில் இருக்கும். ஃபர்தராக வேற எங்கேயும் புண்ணுகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் கரெக்ட். அண்ட் வி ஹாவ் டயட்டிஷியன் ஹூ கவர்ஸ் த நியூட்ரிஷனல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ். ஸோ ஓவராலாக உங்களோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கேட்கும்போது இவ்வளோ நாள் அட்மிஷனில் இருக்கும்போது எவ்வளோ செலவாகும், ரொம்ப நிறையா செலவாகுமா, எங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் பண்ண வைத்தியத்தில் எல்லாமே செலவாயிடுச்சு, கடைசியாக இவ்வளோ நாள் பெட்டில் வச்சு பார்த்தா இன்னும் எங்களுக்கு நிறையா அது ஒரு பண சுமை வந்து அதிகமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் வரவும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இதில் மற்ற வார்டுகளில் போகும்போது சொன்ன மாதிரி நிறைய செலவினங்கள் ஆகுது. எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஈக்குவலண்ட்டாக இங்கே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ரொம்ப எக்கனாமிக்கல் இங்கே கம்பேரிங் வித் அதர் பிளேசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு கன்சிடரேஷன் வச்சுருக்குறாங்க. அதனால் இது ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாந்தம் ஜென்ரல் வார்டு உபயோகமாக இருக்குது. ரொம்ப எக்கனாமிக்கல். அதில் ரொம்ப எனக்கு பெனிஃபிஷியனாக ஃபீல் பண்ணுறேன் நான் அதில். இதில் வந்து பேஷண்ட் கேரோடு சேர்ந்து ரிலேட்டிவ்ஸ் கேர் அண்ட் சமீபமாக நம்ம 60th ஆனிவர்சரி மேரேஜ் ஆனிவர்சரி வந்து ஐயாவோடது நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நாட் ஒன்லி அபவுட் த பேஷண்ட், வி ஆல்சோ டேக் கேர் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எஸ்பெஷலி த ப்ரைமரி கேர் கிவர்ஸ். ஏன்னா ஒரு நாள்பட்ட வியாதியில் வந்து அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்க அட்டெண்டர்ஸோட பேர்ன் அவுட்டும் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு கவுன்சிலிங், அவங்களோட சைக்கலாஜிக்கல் கேர், எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர் அண்டர் பாலியேட்டிவ் வார்ட். அண்ட் சார் வந்து மச் சாட்டிஸ்ஃபைட் வித் வே வி take care of his wife, and I am happy to provide this service to those who deserve, and service is the primary motto of PSG. Thank and you. Also பேஷண்ட்டுடைய கூட இருக்கிற அட்டெண்டர்ஸ்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ரொம்ப ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப கர்டியஸ் மரியாதையோடு நடத்துகிறாங்க. சொன்னால் மூஞ்சி சுடிக்காமல் ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டா கூட உடனடியாக அவங்க அட்டன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வேற எங்கேயும் நான் பார்த்ததில்லை. ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் சாந்தம் அண்ட் அதோட கோஆப்ரேஷன் அண்டு அவருடைய தீபா டாக்டருடைய கோஆப்ரேஷன், அந்த டிவோட்டட் சர்வீஸ் அவங்களது. அதை எனக்கு வேற எங்கேயும் அவங்க இந்த மாதிரி பார்த்ததில்லை. டாக்டர்ஸில் இந்த மாதிரி டிவோட்டட் சர்வீஸ் நான் எங்கேயுமே மனந்திறந்து சொல்கிறேன். இது உண்மையாகவே சொல்கிறேன், முகஸ்துதிக்காக சொல்லலை. பார்த்தாலும் அவங்ககிட்டே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், நான் எங்கேயும் உங்களை மாதிரி பார்த்தது இல்லைங்கன்னு சொல்லிட்டு. ஐ எம் ஹாப்பி அபவுட் தட் லீடர்ஷிப் ஆஃப் தீபா டாக்டர் அண்ட் ஆல்சோ டீம் ஆஃப் நர்சஸ் அண்ட் பிளேஸ் எக்கனாமிக்கல் இருக்கக்கூடியது ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் என்னுடைய மனைவியை குணப்படுத்தி கூட்டிகிட்டு போய்ட்டுன்ற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.